அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய அவர்கள் பெருமானார் மீது கொண்ட காதலை நேசத்தை உலகத்தில் இருக்கிற எந்த பிரியத்தோடும் நீங்கள் ஒப்பிட்டு பேச முடியாது. அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. பொதுவாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், பிரியம் ஒரு கட்டத்தில் உச்சகட்டத்திற்கு போய்விட்டால், வித்து பிடித்த நிலைக்கு போய்விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ஒழுக்கமெல்லாம் கூட அங்கே அடி வாங்கிவிடும். தொழ வைக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஒரே ஒரு நேரம் கொஞ்சம் தாமதமாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பதை பார்த்துவிட்டு அங்கேயே தொழ சொல்லுகிறார்கள். நீங்களே இமாமத் செய்யுங்க, நீங்களே தொழ வைங்கிறாங்க. தானாக கால்கள் பின்னாலே வருகிறது. தொழுகை முடித்த பிறகு கேட்கிறார்கள், நான் தான் சொன்னேன் நீங்களே இமாமத்து செய்யுங்க, நீங்களே தொழ வைங்க, நான் பின்னாடி நின்று தொழுதுகிறேன்னு சொன்னேன், பின்னையே வந்தீங்க. மகான் அலி இப்னி அபி குஹாஃபத ஐய தகத்தம பைன யதை ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் இந்த அபூ குஹாஃபாவுடைய மகன் முன்னால நிக்கிறதுக்கு முடியாது, முன்னால நிக்கிறது முடியாது என்று அங்கே பொருள் கொள்ள வேண்டும். பாசம், காதல், பித்து அந்த நிலைமை மிகைத்து விடுகிற போது ஒழுக்கம் அடிவாங்கிவிடும்.